அதாவது ஈஸ்டர்னியாவுடைய கேபிட்டல் டலினில் சிட்டி சென்டர். ரொம்ப தூரம் நடந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இருக்குது பாருங்கள், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மகாராஜா இந்தியா ரெஸ்டாரண்ட் அவங்க லாங்குவேஜில் நினைக்கிறேன். வலானினா ரெஸ்டாரண்ட். பாருங்கள், ஒரு பெரிய வீடு எடுத்து ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரியல, பார்ப்போம். பேரலாக ஸ்னோஃபால் வந்து இருக்குது பாருங்கள். எங்கே போனாலும் பின் திறந்து வந்துனே இருக்கு. என்ன இதுதான் சிட்டி சென்டர். வீடுகள்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. இவங்களுடைய ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாடுமே, யூரோப்பில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலுமே ஒவ்வொரு நாடும் அவனுக்கும் தனித்துவம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க கட்டிருப்பாங்க. பாருங்கள் இப்படி இருக்குது வீடுகள்லாம். சர்ச்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ரெனோவேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன் இவங்க லாங்குவேஜில். டுல்ஃப் ஈஸ்டோனியா, அழகாக இருக்குது பேர். கிரில் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் கூட்டம் தான் வரும். மேட் மர்ஃபீஸ் பப் அண்ட் கிரில் அழகாக இருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது கூட இந்த சேருக்கு பின்னாடி கம்பளி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, அதாவது ஒரு டவல் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ராப்ளி இந்த கோல்டு கிளைமேட்காக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் எங்கேயும் மாதிரி பார்த்ததில்லை. ஜஸ்ட்டு கெஸ்ட்டு பெட்டராக ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போனால் குறுகலான தெருக்கள் இருக்கும், நான் அழகாக இருக்கும். கிராஃப்ட் ஒர்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆர்ட் ஒர்க், ஒவ்வொரு கடையிலையும் வித்தியாசமான பொம்மைகள். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.